ஹாய் ஆல், இன்னைக்கு கிளாஸ் 4ல் பார்டர் டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பார்டர் டிசைன்ஸ் ஆர் பெல்ட் டிசைன்ஸ் ஓகேங்களா, ரெண்டில் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நான் வந்து A3 சீட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் A3 சீட் எடுத்திருந்தாலும் சரி, இல்லைனா A3 சைஸில் ப்ராக்டிஸ் புக் வச்சுருந்தாலும் சரி. ஓகேங்களா, நான் வந்து A3 சீட் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் இப்போ A4 சீட்டில் போட்டுறீங்க, A4 சீட்டில் A4 சைஸ் ப்ராக்டிஸ் புக்கு போடுறீங்க அப்படின்னா இது A4 சீட் வந்து இந்த சைஸில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து A3 சீட்டு. A4 சீட் வந்து அதை விட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் சைஸ் வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து இவ்வளோ சீட் வந்து பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு, கீழேயும் அதே மாதிரி பாருங்கள். இது A4 சீட்டு, இது வந்து A3 சீட். ஓகேங்களா, இன்றைக்கி நான் பார்டர் டிசைன்ஸ் வந்து A3 சீட்டில் தான் வந்து போடுறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து A3 சீட்டில் இந்த மாதிரி அவுட்லைன் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து 4 பார்ட்டிஷன்ஸ் வந்து பிரிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் கூட வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் தான் வந்து நம்ம பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே போடுவோம். அதனால இந்த மாதிரி டபுள் கோடாக போட்டுட்டு இந்த மாதிரி 4 பார்ட்டிஷன் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த லைனில் ஃபஸ்ட் இந்த லைனில் பார்டர் டிசைன்ஸ் லைனாக போடுவோம், அடுத்து இந்த லைனில் போடுவோம், இந்த லைனில் போடுவோம். இந்த மாதிரி 4 இதுலையுமே இந்த 4 இதுலையுமே வந்து நம்ம பார்டர் டிசைன்ஸ் வந்து போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு போடக்கூடாது, இந்த மாதிரி டபுள் கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பார்டர் டிசைன்ஸ்க்கும் இந்த பார்டர் டிசைன்ஸ்க்கும் இடையில குட்டியாக கேப் இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா வந்து எல்லாமே ஒட்டியே போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி டபுள் கூட போட்டுக்கோங்க. சுற்றியுமே வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, டபுள் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது நீங்கள் A3 சீட்டில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே போட்டிருக்க இல்லைங்க, அதே மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து 4 பார்ட்ஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேன். நீங்கள் இதில் வந்து 3 பார்ட்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இதில் 4 பார்ட்ஸ் வந்து பிரிக்க முடியாது. அந்த மாதிரி 4 பார்ட்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு கேப் ரொம்ப குட்டியாக வரும். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக வரும் கேப்பு. ஸோ அதனால் நீங்கள் பார்டர் டிசைன்ஸ் வந்து லென்த்தாகவே இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப குட்டியாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து போட முடியாது. அதனால் இதில் 3 பார்ட்ஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இங்கே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்ஸ் வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ லைன்ஸுமே வந்து நான் A4 சீட்டில் போட்டுட்டேன் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, அவுட்லைன் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். ஓகேங்களா, ஆனால் A3 சீட்டில் 4 பார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே டிசைன்ஸ் போட போகிறோம். இதில் வந்து 4 பார்ட் போட்டால் ரொம்ப குட்டியாக கேப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் 3 பார்ட் மட்டும் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பார்ட் பிரிக்கும்போது இங்கே டபுள் லைனாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த பார்டர் டிசைனுக்கும் ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கும். கேப் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் 2 லைன் வந்து போட சொல்கிறேன். ஸோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் A3 சீட்லேயே வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் A4 சீட் இருந்தால் A4 சீட் வச்சுருந்தீங்க, இல்லை A4 சீட் ப்ராக்டிஸ் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா A4 சீட்டில் போட்டுக்கோங்க. இல்லை A3 சீட் இருக்குது, இல்லை A3 சீட் வந்து ப்ராக்டிஸ் புக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் A3 சீட்லேயே போட்டுக்கலாம். ஓகேங்களா, A4 சீட்டோட A3 சீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நீங்கள் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நான் 4 இதுலேயுமே வந்து நான் 4 பார்ட்லேயுமே போட்டுருவேன் டிசைன்ஸு. ஆனால் நீங்கள் A3 சீட் இருக்குது, 3 இதில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த பக்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேப்பரில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே 3 இதுவுமே வந்து ஹைட்டுமே வந்து இது கம்மி தான். ஓகேங்களா, A4 சீட் வந்து ஹைட்டுமே வந்து கம்மியாக தான் இருக்குது கீழே. ஓகேங்களா, இவ்வளோ கேப் இருக்குது. நான் இங்கே டிசைன் போடுவேன். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் வந்து இந்த பக்கம் தான் டிசைன் போட முடியும். இங்கே போட்ட டிசைன் இங்கே தான் போட முடியும். ஓகேங்களா, ஸோ போடும்போது டிசைன்ஸுமே கம்மியாக தான் போட முடியும். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் இன்னும் டிசைன்ஸ் இருக்குது, ஏன்னா இதுக்குள்ளேயே டிசைன்ஸ் வந்து முடியாது, இன்னும் டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேஜ்னா இந்த A4 சீட்டு பின்னாடியே வந்து போடக்கூடாது. எப்பயுமே நீங்கள் A3 சீட்டில் போட்டாலும் சரி, A4 சைஸில் போட்டாலும் சரி, நீங்கள் டிசைன்ஸ் இந்த சைடு இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த சைடு போடக்கூடாது. நெக்ஸ்ட் சைடு பேக் சைடே வந்து போடக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்த சீட்டில் தான் வந்து நீங்கள் எப்பயுமே போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த சைடு போடும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நடுவில் வந்து கொஞ்சம் அந்த ட்ரேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் டிசைன்ஸ் வந்து நீட்டாக இருக்காது பார்க்கறக்கு. அதனால் அடுத்த பேஜில் தான் போடணும். ஒரு பேப்பரில் ஒரே ஒரு சைடு தான் வந்து நம்ம டிசைன்ஸ் போடுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்போ A4 சீட்டில் வந்து டிசைன்ஸ் ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் பார்டர் டிசைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த பேஜில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த சீட்டில் இந்த சைடு வந்து போடக்கூடாது. ஓகேங்களா, அந்த பேப்பரோட பேக் சைடே வந்து போடக்கூடாது. நீங்கள் அடுத்த பேஜில் தான் வந்து போடணும். அடுத்த பேஜில் இதே மாதிரியே அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 டபுள் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்டர் டிசைன்ஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓகேங்களா, அப்படி போட்டுக்கோங்க. A4 சைட்டு 2ல் எது 2ல் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ டிசைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து லைன் வந்து இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து லைன்ஸு ஹம்ஸுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து இந்த பார்டர் டிசைன்ஸில் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக போட முடியும் ஓகேங்களா. நீங்கள் லைன்ஸு ஹம்ஸ் இந்த ரெண்டுமே பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா இந்த பார்டர் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீட்டாக போட்டுடலாம் ஓகேங்களா. இன்னுமே வந்து உங்களுக்கு லைன்ஸு ஹம்ஸ் இது எல்லாமே இன்னும் நான் பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. மெயின் சீட்டில் போடுங்க. தனியாக ஒரு A4 சீட்டு இல்லைனா ஒரு ரஃப் சீட் எடுத்து அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது வந்துருச்சுன்னா அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின் சீட்டில் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே. இப்போது பார்டர் டிசைன்ஸ்க்கு எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் ஓகேங்களா. இந்த 3 தான் வந்து போடணும் ஓகேங்களா. எப்பயுமே தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் இந்த 3மே கண்டிப்பாக பார்டர் டிசைன்ஸில் இருக்கும் ஓகேங்களா. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து திக் லைன் போட்டுக்கிறேன். எப்படி பார்டர் டிசைனை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் இந்த 3மே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் திக் லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. திக் லைனுக்கு 2 லைன்ஸ் வந்து போட்டுட்டு சென்டரில் ஒரே ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரே தடவை ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து ஷேடு வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகே. இப்போ திக் லைன் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தின் லைன். தின் லைன் ஓகேங்களா. திக் லைன், தின் லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட போகிறோம் ஓகேங்களா. ஹம்ஸ் வந்து நம்ம இந்த லைன்லேயே வந்து போடக்கூடாது ஓகேங்களா. இந்த தின் லைன்லேயே ஹம்ஸ் வந்து போடக்கூடாது. இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து ஹம்ஸ் போடணும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இன்னொரு லைன் வந்து போட்டுட்டேன். இப்போது ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஹம்ஸ் தான் போடணும் ஓகேங்களா. இப்போது ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஹம்ஸுமே உங்களுக்கு நல்லா வரல அப்படின்னா இந்த ஹைட் வந்து பர்ஃபெக்டாக வரணும் ஹம்ஸ்க்கு ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு இன்னுமே நல்லா வரல அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக ரெஃபரன்ஸ் லைன் ஓகேங்களா. லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹம்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா. அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீட்டாக வரும் பார்க்குறக்கு எல்லாமே ஒரே ஹைட்டில். ஓகே. இப்போது ஸ்மால் ஹம்ஸ் வந்து போட்டாச்சு ஓகேங்களா. இது வந்து எல்லாத்துக்குமே போடணும். எல்லா பார்டர் டிசைன்ஸுக்குமே இந்த மாதிரி போடணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஓகேங்களா. தின் லைனு, திக் லைனு, தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் இந்த 3 தான் வந்து பேசிக் ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு பார்டர் டிசைன்ஸ் கூட இருக்காது. எல்லா பார்டர் டிசைனுக்குமே இது கண்டிப்பாக போடணும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கேன் இதுதான் வந்து பேசிக் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உள்ள நான் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து நிறையா போட்டுக்கலாம் ஓகே. அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். பேசிக் வந்து இந்த லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்டர்ஸ்க்குள்ளே வந்து டிசைன் போடுவோம் ஓகேங்களா. அந்த டிசைன் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஓகே. இது ஃபஸ்ட்டு வந்து திக் லைன் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது தின் லைன், மூணாவது ஹம்ஸ் போட்டிருக்கேன். அதே இப்படியும் போடலாம் ஓகேங்களா. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தின் லைன், திக் லைன், செகண்ட் வந்து திக் லைன் போட்டிருக்கேன். தேர்டு வந்து தின் லைன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தின் லைன், திக் லைன், தேர்டு வந்து தின் லைன் ஓகேங்களா. தின் லைன் போட்டு இங்கே ஹம்ஸ் கொடுத்துடலாம். இப்போ ஹம்ஸ் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் வந்து போடலாம் ஓகேங்களா. இப்போ ஆனால் ஒரு பார்டர் டிசைனில் தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் இந்த 3மே கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அந்த 3 எப்படி போட்டாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு தின் லைன் போட்டு திக் லைன் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை திக் லைன் போட்டு தின் லைன் போட்டாலும் பரவாயில்ல, தின் லைன் போட்டு திக் லைன் போட்டாலும் பரவாயில்ல ஓகேங்களா. ஆனால் இந்த 3மே இருக்கணும் ஓகேங்களா. ஓகே. இப்போது இது ரெண்டுமே எல்லா பார்டர் டிசைன்ஸ்லையும் இருக்கணும். இப்போ வந்து எப்படி பார்டர் டிசைன்ஸ் வந்து இப்போ நான் சென்டரில் வந்து கேப் வந்து எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் வந்து போடுறேன் ஓகேங்களா. சிம்பிள் பார்டர் டிசைன்ஸ் தான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு நான் திக் லைன் வந்து போட்டுக்கிறேன்.
செகண்டு தின் லைன், தேர்ட் வந்து ஹம்ஸ். ஓகே, இப்போது திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிக் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து பேசிக் பார்டர். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசைன் வேணால், இந்த ஹம்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா. எந்த டிசைன் ஓகேங்களா. இது வந்து இப்போ பேசிக்காக போடுறேன், அதனால நான் பிக் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. டிசைன்ஸ் வேறு எந்த டிசைன்ஸுமே போடல, இது வந்து பேசிக்காக போடுறதுனால பிக் ஹம்ஸ் மட்டும் சிம்பிளாக வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போது பிக் ஹம்ஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இங்கே எல்லாமே இங்கே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போது இந்த பிக் ஹம்ஸ் வந்து நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹம்ஸுக்கு கீழே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பார்டர் டிசைன்ஸ் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா வந்து பார்க்குறக்கே வந்து நீட்டாக இருக்காது. அதனால் எப்போ வந்து இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டாலுமே வந்து இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க பார்டர் டிசைன்ஸில். நம்ம டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து போடணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து திக்காக போட்டிருக்கோமா. நெக்ஸ்ட் வந்து தின் லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஹம்ஸ் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா. இது வந்து பேசிக் பார்டர் டிசைன். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த பார்டர் டிசைன்லேயுமே வந்து ஓகே ஃபஸ்ட்டு இங்கே மேலே திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழேயுமே வந்து திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா. எல்லா பார்டர் டிசைன்லுமே மேலே திக் லைன், தின் லைன், ஹம்ஸ், கீழேயுமே திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னல அதில் வந்து திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து தின் லைன், ஹம்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா. நீங்கள் உங்களோட டிசைன்ஸை பொறுத்து நீங்கள் இதை சூஸ் பண்ணி. ஓகேங்களா. உங்களோட நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து டிசைன் போட்டிருப்பீங்க இல்லையா. அந்த டிசைனில் திக் லைனில் முடிஞ்சுது, ஒரு டிசைன் வந்து திக் லைனில் முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தின் லைன் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துக்கு நான் பார்டர் போடணும் வைங்க, இந்த இடத்துக்கு நான் பார்டர் டிசைன்ஸ் வந்து போடணும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து திக் லைனில் முடியுது, இங்கே வந்து திக் லைனாக கொடுத்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தின் லைன் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. ஓகே, நீங்கள் அதே மாதிரி திக் லைன், தின் லைன், ஹம்ஸ். ஓகேங்களா. நீங்கள் இந்த ரெண்டில் எது மாதிரி வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா. உங்களோட டிசைன்ஸ் எப்படி போட்டுறீங்களோ நீங்கள் அதை பொறுத்து திக் லைன், தின் லைன், ஆனால் ஒரு மேலே வந்து திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் இந்த மூணுமே கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அலைன்மெண்ட் வந்து மூணு எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுமே வந்து சிம்பிள் டிசைன் தான். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதில் வந்து நான் பிக் ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த பார்டர் டிசைனில். இது வந்து சிம்பிள் டிசைன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று டிசைன் வந்து ஒன்று பார்க்கலாம். தின் லைன், நெக்ஸ்ட்டு ஹம்ஸு. நெக்ஸ்ட்டு கீழேயுமே அதே மாதிரி திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் வரும் இல்லையா. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஹம்ஸ் போடுறதுனால நான் அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. ஹம்ஸ் போடுறதுனால ஹம்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் போட்டுவிட்டேன். இப்போது வேறு டிசைன்ஸ் நீங்கள் எந்த டிசைன் போடுற மாதிரி இருந்தாலுமே ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் வந்து ரெண்டுமே திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து சென்டரில் டிசைன்ஸ் வந்து போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. நான் ஹம்ஸ் போடுறதுனால நான் ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்து கீழே லைன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் இப்போ ஒரு பார்டர் வந்து போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு திக் லைன், தின் லைன், அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விடணும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அது வந்து டிசைன்ஸை பொறுத்து தான். ஓகேங்களா. நீங்கள் எந்த டிசைன் போடுறீங்களோ அந்த டிசைனை பொறுத்து சென்டரில் கேப் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் போட்டாலும் சரி, இல்லை திக் லைன் போட்டு தின் லைன், ஹம்ஸ் போட்டாலும் சரி. ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் போட தான் வந்து எந்த லைன் போடணும் இது மாதிரிலாம் நீங்கள் போட தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இப்போது தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து போடலாம். இதுவுமே வந்து சிம்பிள் டிசைன் தான். ஓகேங்களா. இந்த மாதிரி வி ஷேப் போட்டுக்கிறேன். ஓகேங்களா.
பொறுமையாக போடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கே. இப்போ போட்டுட்டு சென்டரில் வந்து டாட் வச்சுக்கலாம். கீழே வந்து இங்கே ஹம்ஸ் போட்டுக்கணும். எல்லா பார்டர் டிசைன்லையுமே நீங்கள் திக்லைன் திங்க்லைன் ஹம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கீழேயுமே ஓகேங்களா, உங்கள் டிசைன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய பார்டர் டிசைன் போடுறீங்க அப்படின்னா சென்டரில் கேப் வந்து அதிகமாக விட்டுக்கலாம். இல்லை பார்டர் டிசைன் வந்து சின்னதாக போடுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் குட்டியாக வந்து கேப் விட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ரொம்ப இப்போ ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைனில் இன்ட்ரிகேட் டிசைன் வந்து போடுறீங்க அப்படின்னா, இப்போ இன்ட்ரிகேட் டிசைன் போடுறீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிங்கர் கேப், இந்த ஒரு ஃபிங்கர் கேப் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபிங்கர் கேப் இருந்தால் போதும். ஓகேங்களா, நீங்கள் இதுக்கு விடவே கம்மியாகவே ஒரு கேப் கூட வச்சுக்கலாம், நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து. ஓகேங்களா, ஓகே, இப்போ டிசைனை பொறுத்து சென்டரில் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது தின்லைன் திக்லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பார்டர் டிசைன்ஸ்க்குமே வந்து நீங்கள் எவ்வளோ சைஸில் போடணும், ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சைஸில் இந்த பார்டர் டிசைன் எவ்வளோ இன்ச்சஸில் நீங்கள் பார்டர் டிசைன் போடணுங்கிறது வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து நான் ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அந்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ ஒரு பார்டர் டிசைன் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் போடணும், நெக்ஸ்ட் ஃபில்லிங்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிசைனுமே எந்த மெஷர்மெண்ட்டில் போடணுங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஃபைனல் கிளாஸில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் சென்டரில் வந்து கேப் விட்டு போடணும். ஃபுல் ஹேண்ட் டிசைன் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, பார்டர் டிசைன்ஸ்னால் இவ்வளோ இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து மெஷர்மெண்ட் வந்து இருக்குது. அது வந்து நான் ஃபுல் ஹேண்ட் டிசைன் ஃபார்மேஷனில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஓகேங்களா, லீஃப் டிசைன் தான் வந்து போட போகிறோம் சென்டரில். ஓகே, இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது சென்டரில் வந்து கர்வ் போட்டாச்சு. இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம லீஃப் போட போகிறோம். ஓகேங்களா, ஒரு குட்டி லைன் போட்டுட்டு இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக வந்து இந்த மாதிரி லைன் எடுத்து விடுறோம். ஓகேங்களா, டியர் ட்ராப்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா, லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு குட்டி லைன் போட்டுட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, டாட் வச்சுட்டு டாட்லேருந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஒரு லைன் இழுத்து விட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லீஃப். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இங்கேயுமே வந்து லீஃப் போடணும். இந்த மாதிரி ஒரு குட்டி லைன் போட்டுட்டு இங்கே டாட் வச்சுட்டு டாட்லேருந்து இங்கே ஒரு லைன் வந்து இழுத்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லா கேப்லேயுமே வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைன் வந்து போட்டுக்கலாம். கேப் ஃபுல்லாகவே வந்து நம்ம லீஃப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்டர் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த குட்டி டிசைன் இங்கே கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன் இல்லையா, நான் வந்து இப்போ சின்னதாக வந்து பார்டர் டிசைன் போட போகிறேன். ஸோ அதனால் இங்கே கொஞ்சமாக வந்து மட்டும் கேப் விட்டுட்டு கீழேயுமே வந்து திக் லைன் தின் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். எல்லா பார்டர் டிசைன்லையுமே மேலேயும் கீழேயுமே திக் லைன் தின் லைன் ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் சென்டர் கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டு சென்டர் கேப்பை ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ மேலேயே கீழேயுமே வந்து போட்டாச்சு. இப்போ சென்டர் கேப்பில் இப்போது இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பா ஷேப் போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாஸ். ஓகேங்களா, பா ஷேப் வந்து இப்படி போட்டுக்கோங்களாம். இங்கே வந்து எல்லாமே ஒரே ஹைட்லேயே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே மேலே பா ஷேப் போடுறோம் இல்லையா, அது வந்து எல்லாமே ஒரே ஹைட்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி மேலேயுமே வந்து போட போகிறோம். பாவை வந்து தலைகீழாக திருப்பி போடுற மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, மேலே போடும்போது வந்து இந்த பாசேப் உள்ளே வந்து நெக்ஸ்ட்டு பாசேப்போட எட்ஜு வந்து இருக்கணும். ஓகேங்களா? எட்ஜு இல்லைனா ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஓகேங்களா? இந்த கேப்புக்குள்ளே பாசேப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பாவை திருப்பி போடுற மாதிரி வந்து போட்டேன். ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு கர்வ் லைன் மாதிரி வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போது அழகாக வந்து ஒரு கர்வ் இந்த மாதிரி வளைஞ்சு வர மாதிரி நமக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து இருக்கும். பாவு வந்து கீழேயோ பாசே போட்டுக்கணும், மேலே தலைகீழாக பாசே போட்டுக்கணும். இந்த பாசேப்போட கேப்பில் நெக்ஸ்ட் பாசே, அடுத்த பாசே, ஆப்போசிட்டில் இருக்கிற பாசேப்போட ஸ்டார்டிங் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு பார்டர் டிசைன் போடும்போது இதோட கண்டினியூஸாகவே அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் இது வந்து இதோட அட்டாச் ஆகியே வந்து நான் அடுத்தடுத்த பார்டர் டிசைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். ஓகேங்களா? 3 ஹார்ஸ் 3.5 ஹார்ஸ் இல்லைனா 4 ஹார்ஸ் வரைக்குமே வந்து போகும் நான் செப்பரேட்டாக போடும்போது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குது, பார்டர் டிசைன்லேயே நிறைய கவர் பண்ணணும். ஸோ அதனால் நான் சின்னதாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்டர் டிசைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து இப்போ வீடியோவில் அட்டாச் ஆகி இருக்க மாதிரியே கண்டினியூஸாக வந்து போட்டுருவேன். ஆனால் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செப்பரேட் பார்டர் டிசைன்ஸாக வந்து போட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் மெயின் சீட்டில் போடுறீங்க, நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நான் கண்டினியூஸாக போடுறேன். நீங்கள் மெயின் சீட்டில் போடுறீங்க, நீங்கள் எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போ வேணால் எடுத்து பார்ப்பீங்க, டவுட்ஸ் இருந்தால் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட் பார்டர் டிசைன்ஸாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் போடும்போது நான் இப்போ கண்டினியூஸாக போடுறேன். அதனால் இந்த பார்டர் டிசைனோட இந்த பார்டர் டிசைன் ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் போடல, அது செகண்ட் வந்து கீழே. ஓகேங்களா? இது வந்து மேலே பார்டர் டிசைன், நெக்ஸ்ட் வந்து கீழே பார்டர், இது வந்து மேலே பார்டர் டிசைன்ஸாக வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து நான் பார்டர் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் கண்டினியூஸாக வந்து போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பார்டர் டிசைன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் எல்லா டிசைனுமே பாதி போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்து போயிடும், டைமுமே வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஓகேங்களா? 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம மைன்யூட்டாக ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பொறுமையாக போடும்போது ரொம்ப டைம் ஆயிடும், வீடியோமே ரொம்ப பெரிய வீடியோவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பாதி டிசைனுமே வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபுல்லாக செப்பரேட்டாக போட்டு ஃபுல் இமேஜாக தான் எனக்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு பார்டருமே செப்பரேட்டாக போட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸுமே வந்து ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக நீட்டாக வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் பாதி போட்டேன், மீதி பாதியுமே வந்து நீங்கள் போடும்போது மெயின் சீட்டில் வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கேப்பில் ஒரு கேப் விட்டு ஒரு கேப் வந்து நான் இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நான் இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்டர் டிசைனுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி பார்டர் டிசைன் தான் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். எல்லா சர்க்கிளுமே ஒரே மாதிரி சைஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சர்க்கிள் போட்டாச்சு. இப்போது இந்த 2 சர்க்கிளுக்கு நடுவுலையுமே வந்து குட்டி சர்க்கிளாட்ட ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து கண்டினியூஸாக வந்து போட போகிறோம். 2 சர்க்கிளுக்கு நடுவுலையுமே வந்து இன்னொரு சர்க்கிள்.
ஓகே, இப்போது செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து சென்டரில் சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த ரெண்டு சர்க்கிள்க்கு இடையிலையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த 2 லைனுக்கும் கீழே 2 லைனுக்கும் இடையிலையுமே வந்து இந்த சென்டரில் இருக்குது இல்லையா, சென்டரில் வர மாதிரி 2 சர்க்கிள்க்கும் சென்டரில் ஒரு சர்க்கிள் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த லைனுமே வந்து ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கேப் இருந்தாலுமே அங்கே வந்து நமக்கு ஹாஃப் சர்க்கிள் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே கேப் விடாமல் ஹாஃப் சர்க்கிள் வர மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஒரு டிசைன் பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே கேப் விட்டு போட்டிங்கன்னா வைங்க, இது கேப் விட்டுட்டு இங்கே மட்டும் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா இந்த இடமே வந்து நமக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்காது, கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கேப்பில் எவ்வளோ சர்க்கிள் உங்களுக்கு கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த டிசைன் மட்டும் இல்லை, எந்த டிசைன் எடுத்துட்டாலுமே ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் எந்த டிசைன் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் கண்டினியூஸாக எது போடுறீங்களோ கொஞ்சம் கூட கேப் விடாமல் போடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே குட்டி கேப் இருக்குது, அதனால் இங்கே ஹாஃப் சர்க்கிள் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இங்கே குட்டியாக ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன். 2 சர்க்கிள்க்கும் சென்டர்லேயும் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுருங்க. சர்க்கிள் போட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பார்டர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் வந்து போட்டாச்சு. லைன் போட்டதுக்கப்புறம் இங்கே சர்க்கிளுக்கு கீழே குட்டி குட்டி கேப் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் ஒரு ரோ போட்டோம் இல்லையா, சென்டரில் ஒரு சர்க்கிள் ரோ போட்டோம் இல்லையா, மொத்தம் 3 ரோ வந்து போட்டிருக்கோம். அதில் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிளில் 1 விட்டு 1 வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சென்டர் ரோ மட்டும் இந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த சர்க்கிள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த சர்க்கிளை வந்து நம்ம இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் பக்கத்தில் இந்த சர்க்கிள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது, அதனால் பக்கத்தில் இருக்கிற சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேப், இந்த 2 சர்க்கிளுக்கு இடையிலையுமே இங்கே குட்டி கேப் ஆட்டம் இருக்குது பாருங்களா, இந்த கேப் எல்லாமே லைட்டாக வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே மேலேயும் பாருங்கள், சர்க்கிளுக்கு மேலே இங்கே ஹம்ஸுக்கும் சர்க்கிளுக்கு இடையில இந்த மாதிரி குட்டி கேப் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கேப் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாருங்கள் இந்த சைடு, ஏன்னா இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணும்போது தான் அந்த டிசைன் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக கரெக்டாக நீட்டாக தெரியும். ஸோ அதனால் இந்த கேப் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு சர்க்கிள் வந்து ஒரு சர்க்கிள் சுற்றி இருக்குது, உள்ளே வந்து சென்டரில் ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ளவர் பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு திக் லைன், இது வந்து திக் லைன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இங்கே ஷேடிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதனால் இது திக் லைனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன். தின் லைன் ஹம்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? தின் லைன் வந்து போடலை, அப்படியே கண்டினியூஸாக வந்து ஹம்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வரலன்னா பொறுமையாக நீட்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிசைனுமே வந்து கீழே இப்போ வந்து மேலே வந்து ஒரு ஹம்ஸ் வரைக்கும் போட்டாச்சு, இப்போ கீழே வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கீழேயுமே அதே மாதிரி திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 4 லைன் வந்து போட்டுக்கிட்டேன். 4 லைன் வந்து போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் நம்ம திக் லைனாக வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஹம்ஸ் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போது இந்த சென்டரில் வந்து நம்ம எல் ஷேப் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கேருந்து இங்கே லைன் போட்டுட்டு சென்டரில் வந்து அந்த லைனை நிறுத்திடணும். ஓகேங்களா? சென்டரில் நிறுத்திட்டு மறுபடியும் இந்த மாதிரி எல் ஷேப் வந்து போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல் ஷேப்பு திருப்பி போட போகிறேன். அது தலைகீழாக போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு இங்கே கீழே ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எல் ஷேப் வந்து மேலே, அதுக்கப்புறம் தலைகீழாக போட்டு கீழே ஜாயின் பண்ணிடணும். எல் ஷேப் வந்து மேலே, நெக்ஸ்ட் தலைகீழாக போட்டு கீழே ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்தியன் மெஹந்தியில் அதிகமாக வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அரபிக் மெஹந்தியில் வந்து பார்டர் டிசைன்ஸ் வந்து அதிகமாக போட மாட்டோம். இந்தியன் மெஹந்தியில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் பார்டர் டிசைன்ஸ் இல்லாமல் டிசைனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல் ஷேப் போட்டு இந்த மாதிரி திருப்பி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பார்டர் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கண்டினியூஸாகவே வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு திக் லைன் போட்டுட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம லீஃப் டிசைன் தான் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஒரு லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டாட் வந்து பெருசாக டாட் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த டாட்லேருந்து கோனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டாட்லேருந்து ஒரு லைன் வந்து இப்படி இழுத்து விடுறோம். அவ்வளோதான். லைன் போட்டாச்சு, டாட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டாட்லேருந்து ஒரு லைன் வந்து இப்படி இழுத்து விட்டாச்சு. ஓகே, கீழே வந்து நீங்கள் தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து செப்பரேட்டாக போடுங்க. இந்த டிசைன் வந்து தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் போட்டு இது ஒரு செப்பரேட்டாக போடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் டிசைனுமே தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் போட்டு ஒரு செப்பரேட் டிசைனாக போடுங்க. நெக்ஸ்ட் இந்த எல் ஷேப்புமே செப்பரேட்டாக போடணும். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் டிசைனாக வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ நான் பா ஷேப் வந்து சொன்னேன் இல்லையா? பா ஷேப் பாருங்கள் இங்கே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் போட்டு செப்பரேட்டாக போடணும். இந்த மாதிரி இந்த ஒரு கோடு விட்டு ஒரு லைன் வந்து நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த லைனு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் ஷேப், இந்த மாதிரி எல் ஷேப்பு, இந்த மாதிரி லீஃப் ஷேப் வந்து போடணும். ஓகே, லீஃப் ஷேப்புக்கு கீழே பாருங்கள், கீழே இந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரி போட்டுட்டு அங்கே கீழே ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் தின் லைன் ஹம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ சென்டரில் இருக்கிற டிசைன் மட்டும் நான் எப்படி போடுறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதில் நிறைய டிசைன் இருக்குது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே பொறுமையாக போட்டால் 3.5 hours 4 hours வந்து ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் பேசிக் மட்டும் ஓகேங்களா? மேலே திக் லைன் தின் லைன் ஹம்ஸ், அதே மாதிரி கீழே தின் லைன் திக் லைன் ஹம்ஸ், இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஒவ்வொரு டிசைனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். திக் லைன் மேலே வரும், தின் லைன் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த லைன் இந்த இதுக்கு வந்து பாருங்கள், திக் லைன் மேலே போட்டிருக்கேன், தின் லைன் இந்த மாதிரி கீழே போட்டிருக்கேன். ஒவ்வொரு டிசைனுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இந்த நோட்டில் இருக்க மாதிரி தான் போடணும்னு கிடையாது. தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் இது வந்து நீங்கள் எப்படி வேணால் அலைன் பண்ணி போட்டுக்கலாம். சென்டரில் இருக்கிற டிசைன் மட்டும் நான் கொடுக்குற டிசைன் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? இங்கே இந்த ஃப்ளவர் டிசைன், இங்கே எல் ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, நெக்ஸ்ட் இந்த டிசைன் இது எல்லாமே வந்து நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் போடணும். ஓகேங்களா? நான் இது வந்து சிம்பிளாக எப்படி போடுறது அந்த மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் சென்டரில் இருக்கிற டிசைன் மட்டும் நான் போடுற மாதிரி போடணும். ஓகேங்களா? மேலே 3 லைன் நீங்கள் எப்படி வேணால் அலைன் பண்ணி போட்டுக்கலாம். மேலே 3 லைன் கீழே 3 இது வந்து எப்படி வேணால் அலைன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தின் லைன், ரெண்டாவது திக் லைன், அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட போகிறோம். தின் லைன் திக் லைன் ஹம்ஸ். ஓகேங்களா? ஹம்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி கீழேயுமே வந்து போட்டுக்கிறேன்.
இப்போது நம்ம இந்த லீஃப் டிசைன் போடுறனால நான் சென்டரில் குட்டியாக கேப் விட்டுருக்கேன். கேப் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஓகேங்களா, உங்களோட டிசைனை பொறுத்து நான் கேப் விடுறது வந்து எப்படின்னு நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும், டிசைனை பொறுத்து. ஓகே, இது வந்து லீஃப் டிசைனால் சின்னதாக வந்து நான் கேப் விட்டுக்கிறேன். இது எல்லாமே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக போட்டால் தான் வந்து நீட்டாக இருக்கும். இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரஃப் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. திக் லைன், தின் லைன், அப்புறம் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறோம். ஓகே, சென்டரில் லீஃப் டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த லீஃப் வந்து இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஓகே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கர்வ். ஓகேங்களா, அதே மாதிரி கீழேயுமே வந்து ஒரு கர்வ். அவ்வளோதான். சென்டரில் 2 கர்வுமே ஜாயின் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் பாருங்கள், இங்கிருந்து தான் போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த கர்வோட இந்த எட்ஜிலேருந்து தான் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கர்வ்லேருந்து இப்படி கொண்டு வந்து இது நீங்கள் 2-3 டைம் நல்லா ரஃப் சீட்டில் ப்ராக்டிஸ் பாருங்கள், லீஃப் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கரெக்டாக ஃபைனலாக போட்டதுக்கப்புறம் நமக்கு லீஃப் டிசைன் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி. ஓகேங்களா, பார்த்தீங்களா, ஸோ லீஃப் டிசைன் மாதிரி இது எல்லாமே வந்துருச்சா? ஓகே, இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிசைனுமே வந்து நம்ம குட்டியாக கேப் விட்டு போட்டுக்கிறேன். தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஹார்ட் ஷேப் வந்து போடுறேன். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கர்வ் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா, அவ்வளோதான். மறுபடியும் இங்கே வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி அழகாக ஒரு கர்வ் கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணிடலாம். இங்கேருந்து கொண்டு வந்தால் போதும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக வளைஞ்சு வர மாதிரி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது ஹார்ட் ஷேப் மாதிரி போட்டாச்சு. கீழே இந்த கேப் இருக்குல்லையா, இங்கே இந்த கேப், அதே மாதிரி மேலேயும் குட்டி குட்டி கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஹம்ஸுக்கும் இந்த ஹார்ட்டுக்கும் இடையில வந்து கேப் இருக்குது. அந்த கேப் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழேயுமே வந்து கேப் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைன்ஸ் பார்க்குறக்கே வந்து இந்த ஹார்ட் ஷேப் நல்லா வந்து தெரியுது. ஸோ நீட்டாக இருக்குது டிசைன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எந்த கேப் இருந்தாலுமே அந்த டிசைனை தவிர இந்த கேப் இருந்தால் அது எல்லாமே வந்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்றுமே இதுக்கு வந்து இப்போ வந்து நான் வேறு டிசைன் போட போகிறேன். அதனால இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, ஹார்ட் டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கேப் விட்டு ஹார்ட் போட்டால் நல்லா இருக்காது. அதனால நான் சின்ன கேப்பாக விட்டு ஹார்ட் வந்து போட்டுக்கிட்டேன், ஹார்ட் ஷேப் வந்து போட்டுக்கிட்டேன். இது இப்போ போடுற டிசைனுக்கு வந்து பெருசாக கேப் விட்டால் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் பெருசாக வந்து கேப் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம் எப்பயும் போல். நீங்கள் எல்லா டிசைனையும் வந்து செப்பரேட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க இன்னொருத்தங்களுக்கு. இப்போ நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா மெஹந்தி நீங்கள் எப்போயாச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் செப்பரேட்டாக வந்து போட்டுக்கோங்க. தின் லைன், திக் லைன், ஹம்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு லைன் போட்டுக்கிறேன். குட்டி லைனாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கேப்பட் லைன் போட்டுக்கிறேன். இங்கே ஃபுல்லாக கேப்பட் லைன் போட்டுட்டு நீங்கள் இது வரைக்கும் மட்டும் போடுங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இது ஈஸியாக எப்படி போடுறதுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கேப்பட் லைன் போட்டுட்டு
இந்த மாதிரி டாட் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து இந்த 2 டாட்டுக்குமே இடையில வந்து நெக்ஸ்ட் லைனில் டாட் வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே டாட் வருமா வச்சுக்கலாம், மேலேயும் கொஞ்சம் டாட் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த லைன் போடும்போது இந்த 2 டாட்டுக்குமே இடையில வர மாதிரி சென்டரில் வர மாதிரி இங்கே டாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம், இப்படியே டாட் வச்சுக்கிறோம், மறுபடியும் இப்படி லைன் வச்சுட்டு மறுபடியும் அப்படியே கண்டினியூஸாக வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது, நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். இங்கே டாட்டு, அதே மாதிரி சென்டரில் டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, அப்படியே கண்டினியூஸாக வந்து நம்ம டாட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்படி இங்கே டாட் வச்சுக்கிறோம், மறுபடியும் ஒரு லைன் போட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கோனை ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டவுன் பண்ணணும். ஓகேங்களா? 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த செகண்ட் மெத்தட் வந்து வராது, இந்த ஃபஸ்ட் மெத்தட் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் ஒரு லைன் போட்டு டாட் வைக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு மெஹந்தி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடணும்னு நினைக்கிறீங்க, அந்த டைமில் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவுமே வந்து நம்ம நீட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து போடுறேன். இதுக்கு வந்து கீழே தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஹம்ஸ் வரைக்கும் போட்டாச்சு. இப்போது நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 லீஃப் போட்டு ஒரு ஃப்ளவர் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ லைட்டாக போடுறேன் இல்லையா, கோன் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் வந்து போட்டுருக்கீங்களா, எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ரெஃபரன்ஸ் லைன் வந்து போடணும். போட்டுட்டு இப்போது இது வந்து எதுக்காகனா நம்ம ஃப்ளவர் டிசைன் லீஃப் வந்து போட போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து சென்டராக வச்சு தான் நம்ம லீஃப் எல்லாமே போட போகிறோம். இப்போது இந்த கேப்போட சென்டர்லேருந்து ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது ஒரு ஸ்வெல் வந்து போட்டுக்கிறேன். ஸ்வெல் போட்டாச்சா? இப்போ இந்த ஸ்வெல்லை சுற்றியுமே வந்து பிக் ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது லீஃப் மாதிரி நான் வர மாதிரி பிக் ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே உள்ளே வந்து இந்த ஹம்ஸ்குள்ளே குட்டி இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி லீஃப்க்குமே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் இதோட கண்டினியூஸாகவே. ஓகேங்களா? இங்கே வந்து ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கனால நமக்கு சென்டர் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரியே இங்கே ரெஃபரன்ஸ் லைனாக சென்டராக வச்சு 2 லீஃப் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்வில்லு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிக் ஹம்ஸ். ஹம்ஸுக்கு இந்த மாதிரி சென்டரில் குட்டி லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி லீஃப்குள்ளேயும் குட்டி லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே மேலே கீழே இருக்கிற கேப் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? கேப் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம கேப் வந்து இன்னுமே வந்து இந்த ஃப்ளவர் வந்து இங்கே தள்ளி போடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப டச்சாக இந்த லைட்டாக டச்சாக இருக்க மாதிரி இப்படி ஒட்டி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேப் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பார்டர் டிசைன் பார்க்குறக்கே வந்து அழகாக தெரியும். இது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் பார்டர் டிசைன். ஓகேங்களா? நெகட்டிவ் ஃபில்லிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேப்பில் இந்த மாதிரி ஓகேங்களா ஷேடிங்ஸ் இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுக்குறது வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் சொல்லுவாங்க. கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பார்டருக்கு வந்து கேப் விட்டுருந்தோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு டிசைன் வந்து போட்டுட்டு மீதி இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறது தான் வந்து
நெகட்டிவ் ஃபில்லிங். அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கில் எப்படி இருக்கணும்னா இப்போ 90% ஓகேங்களா. இப்போ 90% வந்து டிசைன் தான் இருக்கணும், 10% தான் வந்து இந்த மாதிரி ஷேடிங்ஸ் கொடுக்குறது வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபுல்லாகவே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே இங்கே ஒரு ஃப்ளவர் வந்து போடணும் ஓகேங்களா. ஸோ இங்கே கேப் இருக்குது. அந்த இப்போ நீங்கள் இப்போ கஸ்டமரோட ப்ரைடோட ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து எண்டு வரும்போது இங்கே ஒரு ஃப்ளவர் போட்டாச்சு, இங்கே குட்டியாக ஒரு கேப் இருக்குது அப்படின்னாலுமே அந்த கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் வந்து கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா. இந்த கேப் உங்கள் ஹேண்டில் இந்த கேப் இருக்குது அப்படின்னா இந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு பாதி ஃப்ளவர் வந்து கவர் ஆகுமா, அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு எவ்வளோ கேப் வருமோ அந்தளவுக்கு கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா. கன்ஃபியூஸாக வந்து நம்ம டிசைன் போடணும் ஓகேங்களா. இந்த குட்டி கேப் தானே, அதை வந்து நம்ம போடலன்னா என்ன, அந்த மாதிரி விடக்கூடாது ஓகேங்களா. அது மாதிரி போட்டால் தான் நமக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக கிடைக்கும் ஓகேங்களா. அந்த கேப் மட்டும் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மெஹந்தி ஒரு ஃபுல் ஹேண்டில் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அந்த அங்கே மட்டும் நமக்கு வந்து ஒரு கேப்பாக இருக்க மாதிரி தெரியும் ஓகேங்களா. பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு குட்டி கேப் இருந்தாலுமே அதோட கண்டினியூஸ் வந்து அங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த கண்டினியூஸ் வந்து அப்படியே நீங்கள் போட்டுறணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து டிசைனுமே பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும், பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு இருக்கும். எப்பயுமே மெஹந்தி போடும்போது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வரும் ஓகேங்களா. நீங்கள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த மெஹந்தி போட்டால் போதுன்னு வந்து போடக்கூடாது ஓகேங்களா. நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு வரணும். அப்போ தான் வந்து ஒரு மெஹந்தி டிசைன் பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப பொறுமையாக போடணும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பொறுமையாக போடணும் ஓகேங்களா. ஒரு பிரைடு உங்களுக்கு கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பொறுமையாக போட்டிங்கன்னா தான் உங்களோட டிசைன் வந்து பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் உங்கள் டிசைன் பார்க்குறக்கு நீட்டாக இருந்தால் தான் அடுத்த புக்கிங்ஸுமே வந்து நமக்கு வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் எப்படி போட்டால் போதும், எப்படி வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்டை மட்டும் ஃபில் பண்ணிடவே கூடாது எப்பயுமே ஓகேங்களா. நம்ம டிசைனை பார்த்து ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா தான் மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு புக் பண்ணுவாங்க ஓகேங்களா. நம்ம போடுற டிசைன் தான் வந்து முக்கியம், டைமிங் எல்லாம் வந்து முக்கியமே கிடையாது ஓகேங்களா. எவ்வளோ டைம் ஆனாலுமே வந்து பொறுமையாக போடணும் ஓகேங்களா. பொறுமையாக போட்டால் தான் ஃபினிஷிங்கோடு வரும் ஓகேங்களா. பிகினர்ஸ்க்கு இப்போ நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிசைன் ஃபாஸ்ட்டாக போட்டாலுமே எல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங்கோடு வருது அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது பொறுமையாக போடுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு லீஃப் டிசைன் தான். ஸோ அதுக்குமே தின் லைன் திக் லைன் ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு லீஃப் டிசைன் போட போகிறோம். இப்போது இந்த டிசைனுக்கு வந்து சென்டரில் இந்த மாதிரி தின் லைன் வந்து போட்டுக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி ரொம்ப லைட்டாக போடக்கூடாது, தின் லைனே வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லீஃப் வந்து போட்டுக்கிறேன். இதோட கண்டினியூஸாகவே இந்த மாதிரி லீஃப் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் வந்து லீஃப் போடலாம். ஓகே, கண்டினியூஸாக வந்து ஒரு 5 லீஃப் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ லீஃப் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து லீஃப் போடுவோங்க ஓகேங்களா. ஆனால் நம்ம லீஃப் டிசைன் போடும்போது இந்த மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி போடலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஓகேங்களா. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, ஆனால் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போது நான் பாருங்கள் இந்த மாதிரி போடணும் ஓகேங்களா. இந்த மாதிரி சென்டர்லேருந்து இப்படி ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இங்கே வந்து ஃபில் ஆகிற மாதிரி லைன்ஸ் வந்து இழுத்து விட்றணும் ஓகேங்களா. இந்த மாதிரி பாதியிலே விடக்கூடாது, இதை வந்து இப்படி கொண்டு போயிடணும், இந்த லீஃபோட இந்த லைனோட டச் ஆகிடணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் ஒரு லீஃப் பார்க்குறக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீழே வந்து போட்டுக்கலாம். கர்வ் மாதிரி ஓகேங்களா. இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி இசட் ஷேப் மாதிரி இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப்புமே வந்து கரெக்டாக நீட்டாக வரும் ஓகே பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற லீஃப்க்கும் இப்போ போட்டிருக்க லீஃப்க்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம்.
ஓகே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லீஃபை விட நம்ம அடுத்தது இந்த மாதிரி இந்த ஜிக்ஸாக் லைன் இசட் லைன் மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த லீஃப் தான் வந்து நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து லீஃப் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன் தான். திக்லைன் ஹம்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போது உள்ளே வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து ரோஸ் டிசைன் தான் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் டிசைன்லேயே ரோஸ் எப்படி போடுறதுன்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போது ரோஸ் டிசைன் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்ப்ரில்லை சுற்றியுமே வந்து நான் ரோஸ் டிசைனுக்கு எப்படி போடுவோம், பெட்டல்ஸ் மேலே பெட்டல்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரியே வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டாச்சு. அதே மாதிரி கீழேயுமே வந்து போட்டுக்கலாம். கீழே மேலே மேலே கீழே இந்த மாதிரி இந்த மாதிரி ரோஸ் டிசைன் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? மேலே மேலே பெட்டல்ஸ் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இங்கே கீழே போட்டாச்சு. இப்போது இந்த கேப்பில் எல்லாமே நம்ம அப்படியே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துருக்கூடாது. ஓகேங்களா? இந்த கேப் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் 90% டிசைன் மட்டும்தான் இருக்கணும். மீதி வந்து 10% மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த கேப் எல்லாமே வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டு லீஃப் டிசைன் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 லீஃப் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயுமே வந்து 3 லீஃப் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப்பை கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே நீங்கள் லீஃப் டிசைன் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? இப்போது லீஃப் டிசைன் வந்து போட்டாச்சு. இப்போ டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, கேப்பு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கில் நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா, இதுவுமே வந்து நம்ம இப்போ ஒரு டிசைன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிசைனை நம்ம போட்ட முடித்த உடனேவே வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ஃபில் பண்ணோம்னா நமக்கு டிசைன்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்மஜ்ஜாக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உள்ளே அந்த ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால நமக்கு உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஸ்மஜ் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா கோன் வந்து கொஞ்சம் தின்னான கொஞ்சம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டிசைனுமே ஸ்மஜ்ஜாக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்படி பண்ணால் அவங்கள ஓகே. ஸோ அதனால் எப்படி பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் போட்டு ஒரு செகண்ட் ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன் போடும்போது நம்ம அது வந்து எனக்கு இப்போ நோட்டில் போடுறங்காட்டி நான் அப்படியே வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஃபுல் ஹேண்ட் டிசைன் வந்து போடும்போது ஹேண்டில் போடும்போது இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஹேண்டில் போடும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஓகேங்களா, இல்லை 5 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த அவுட்லைன் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஹேண்டில் போடும்போது நமக்கு ஸ்மஜ் ஆகாமல் டிசைன்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நோட்டில் போடும்போது நமக்கு டிசைன் வந்து ஒன்றும் ஆகலை, நீட்டாகவே தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ ஷேடிங்ஸ் வந்து கொடுத்தாலுமே நீட்டாக தான் இருக்குங்களா. ஆனால் ஹேண்டில் போடும்போது அப்படி இல்லை. ஓகேங்களா? பேப்பர் வந்து சீக்கிரமாக வந்து இந்த வாட்டரை வந்து உறிஞ்சிரும். அதனால் நமக்கு போடும்போது நமக்கு வந்து அப்படியே வந்து ட்ரை ஆகிடுது. ஓகேங்களா? அந்த வாட்டர் எல்லாமே உள்ளே போய்க்குது, ட்ரை ஆகுது, ஸ்மஜ் ஆகலாம். ஆனால் ஹேண்டில் போடும்போது அப்படி கிடையாது. ஹேண்டில் போடும்போது நமக்கு ஸ்மஜ் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு டிசைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் அது வரைக்கும் இப்போ இந்த டிசைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த டிசைன் வந்து போடலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக டிசைன் வந்து போடலாம். நீங்கள் கடைசியாக கூட இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம், 10 மினிட்ஸ் கழிச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஓகேங்களா? ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஹேண்டில் போடும்போது ஓகேங்களா, ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஆல்ரெடி போட்டிருக்க டிசைன்ஸ் வந்து ஸ்மஜ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங்கோட வரும். நிறைய பேர் வந்து இப்போயுமே நிறைய பேர் நம்மளோட இதுலையுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க போட்ட டிசைன்ஸுமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க.
எனக்கு டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டாக வருது, ஆனால் பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நல்லா மைண்டில் வச்சு நீங்கள் போடணும் ஓகேங்களா. பேப்பரில் போடும்போது நம்ம ட்ரை ஆகாதுக்கு நான் போடுறப்பயே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஹேண்டில் போடும்போது நம்ம டிசைன்ஸ் போட்டுட்டு அந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து டிசைனுமே நமக்கு ஸ்மஜ் ஆகாது, பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இந்த கிளாஸ் வந்து இந்த டிசைனோட முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஓகேங்களா. செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு நல்லா புரியுதா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியுதான்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் இதே மாதிரி செப்பரேட்டாக இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து போடுங்க ஓகேங்களா. போட்டுட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டு நான் போடும்போது நீங்களுமே இந்த டிசைனோட கண்டினியூஸாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் எவ்வளோ கவர் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து போடணும் ஓகேங்களா. செப்பரேட்டாக போட்டுட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதோட கண்டினியூஸ் வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் போட்டதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக பார்டர் டிசைனாக போட்டுட்டு எனக்கு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.